பாரு லைக் இப்போ எழுதி கட்டினா லைக் சொல்லி புரியும் சொன்னில, அதனால தான் ஓகேவா. ஃபஸ்ட்டு அரே அரே எங்கே இருக்குது உனக்கு கொடுத்துருப்பாங்க. லைக் அந்த அரே இருக்கா 11 7 1 13 எழுதிக்கிறேன். அரே 1 ஓகேவா. அரே ஃபஸ்ட் லைக் ஏனே வச்சுக்கலாமே. ஏ அரே வந்து என்ன இருக்குன்னா 11 7 1 ஸோ 11 7 1 13 21 3 7 3 அடுத்து பி மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மேட்ரிக்ஸ். ஓகே, அது வந்து எப்படி இருக்குன்னா 11 3 11 3 7 1 7 ஓகேவா. இப்போ தான் நம்ம அரே வச்சுக்கோவேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் ஆகும். ஹேஷ் மேப் க்ரியேட் ஆகிட்டு எப்படி இருக்குன்னா, இப்போ கவுண்ட் வச்சுக்கோவேன். கவுண்ட் ஈக்குவல் ஒரு ஹேஷ் மேப் சும்மா இப்போ க்ரியேட் ஆகிட்டு எல்லாம் எம்டியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஏங்கிறத எடுக்கிறோம். ஃபார் இன்ட்டு இந்த நம்பர் இருக்கா, ஃபார் நம்மின் ஏ இருக்கா. ஸோ அது வந்து ஃபார் இன்ட் நம்மின் ஏல வரும். லைக் இப்படி இருக்குமா. இது என்ன பண்ணுன்னா ஒரு வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ 11 வரும் ஃபஸ்ட்டு, அடுத்து 7 வரும் மாதிரி வந்துட்டு இருக்கும். எடுத்துகிட்டு என்ன பண்ணுன்னா கவுண்ட் டாட் புட், அதாவது இந்த அரே இதில் லைக் இந்த க்ரியேட் பண்ண ஹேஷ் மேப்பில் போடணும். எப்படி போடணும், நம்ம கமா அதாவது எடுத்த நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் 11 இருக்கு இங்கே. அடுத்து என்ன சொன்னால் கெட்டார் கவுண்ட் டாட் கெட்டார் டிஃபால்ட் ஆஃப் நம்ம இருந்தால் நம்மோட இருக்கணும், இல்லைனா 0 வரணும். ஸோ +1 ஓகேவா. இது இப்போ எப்படி சொன்னால், இப்போ உனக்கு 11 இருக்குமா. ஸோ இந்த புட்டில் புட் ஆஃப் 11 கமா இந்த கவுண்டர் கெட்டார் டிஃபால்ட்டில் 11 0 வரும். நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும், ஸோ எதுவுமே இருக்காது. ஸோ எனக்கு வந்து இங்கே எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு கெட்டார் டிஃபால்ட்டில் கெட்டு வந்து 11 போய் கெட் பண்ணுறான். ஸோ எனக்கு எதுவுமே வரலனா டிஃபால்ட்டான வேலையை தான் வரும். டிஃபால்ட் வந்து 0. ஸோ இந்த 0 கூட 1 ஆட் பண்ணுறோம். ஸோ 1 வரும். 11 1. ஸோ கவுண்ட் அவுட் புட்டில் ஃபஸ்ட் லைக் அந்த கவுண்ட் அவுட் புட்டில் 11 1 பண்ணோம். ஸோ அப்போ என்னென்னா ஃபஸ்ட் அரே எப்படி இருக்கும், கவுண்ட்டு ஈக்குவல் டு புதுசாக ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். லைக் 11க்கு 1 டைம் இருக்குது ஓகேவா. இப்போ இது மட்டும் தான் கிரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி அடுத்து இங்கே அடுத்து 11 முடிஞ்சா லைக் நெக்ஸ்ட்டு 7 வந்துட்டு அதே மாதிரி இங்கே வரும். லைக் அடுத்த நம்பர் இங்கே 7 இருக்குமா, 7 இருக்கும். கவுண்டர் கெட்டட் டிஃபால்ட்டில் மறுபடியும் 7 0ன்னு போகும் ஓகேவா. ப்ளஸ் அந்த 1 வச்சுக்கோ. இப்போது அதுதான் இப்போ நம்மளுக்கு 11 மட்டும்தான் இங்கே கேட்டே இருக்குது. 7 எந்த நம்பருமே இல்லை. ஸோ அதே மாதிரி இப்போ 7 இல்லைனா எனக்கு அந்த தப்பு வருமா, 7 இல்லை கண்டிஷன் தப்பு. ஸோ அந்த டிஃபால்ட்டான வேல்யூ 0, அந்த 0 வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த +1 இருக்குது. ஸோ 0 + 1 1. இப்போ நம்பருக்கு என்ன, நம்பருக்கு வந்து இங்கே 7 இருக்குது. ஓகே, இந்த கம்மா பார்த்துக்கோ. கம்மா இது வந்து ஒரு தனி பார்ட் நம்பர் 7 இருக்குது. இங்கே வந்து இந்த பார்ட்டில் நமக்கு என்ன வந்துச்சுன்னா 1 வந்துச்சு. ஸோ 1. ஸோ அடுத்த இந்த லூப் முடிஞ்ச உடனே கவுண்டோட என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட்டு 11:1 இருக்கும். அடுத்து 7 அந்த இது 1 இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து 1 ஓகேவா. 1 2ஆகும். நம்மளுக்கு 1 எங்கேயுமே இல்லை, மறுபடியும் ஸ்டார்ட் தான் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் 1 மறுபடியும் 21 13 இருக்கும். 13க்கும் திருப்பி அதுதான் 1 வரும். 21 இருக்குது, 21க்கும் 1 வரும். மறுபடியும் இப்போ பாரு 3 இருக்குது. ஸோ அடுத்து 3க்கும் 1 வரும் ஓகேவா. இது வரைக்கும் ரன் ஆயிரும் லூப்பு. அதுக்கப்புறம் இங்கே 2 ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இங்கே பாரு ரெண்டு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 7 and 3 ஓகேவா. இப்போ பாரு இதே சொல்கிறேன். கவுண்ட் டாட் புட்டில் நம்பர் இப்போது இந்த நம்பர் தான் பார்க்க போகிறோம் 7 ஓகேவா. ஸோ 7 கவுண்ட் டாட் கெட் டாட் டிஃபால்ட், அதாவது இப்போ கவுண்ட்லேருந்து கெட் பண்ணணும் ஆர் டிஃபால்ட் வேல்யூ ஓகேவா. டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இப்போ நம்பர் எடுத்தோம் 7, இந்த 7 எடுத்தோம். ஸோ இங்கே 7 போடணும். 7 ஆர் டிஃபால்ட் வேல்யூ 0 +1 ஓகேவா. இப்போ இதில் எப்படின்னா
இந்த 7 இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு ஏற்கனவே கவுண்ட்டில் வந்து ஒரு நம்பர் இருக்குது ஏற்கனவே. ஏன்னா இங்கே பாரேன், கவுண்ட் அப்டேட் இப்படி அப்டேட் ஆகிருக்கும். 7ல் வந்து ஏற்கனவே ஒன்று இருக்காப்புல. ஸோ இங்கே 1 இருக்குது 7ல். ஸோ இங்கே மறுபடியும் வரப்போ 7ஓட இருக்கிற வேல்யூ இருக்குது ஏற்கனவே. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த லைனுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னா 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ 1 இந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ 1 + 1 இப்போ என்ன 2ன்னு வரும். ஸோ அப்போ என்ன வரும் 7,2ன்னு வரும். இந்த 2ங்கிற வேல்யூ வந்து இந்த 1ங்கிற வேல்யூ இருக்குல்ல, இந்த 1ங்கிற வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஓவர் ரைட் பண்ணிச்சுன்னா இப்போ இது எப்படி ஆகுனா 11:1 7:2ன்னு மாறிடும். ஓகேவா? மற்றெல்லாம் 1:1 அதில் 1ல் 1 13 1 டைம் அந்த மாதிரி இருக்கும். 21 1 டைம் 3 1 டைம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குங்க 3 இருக்குது. ஸோ எனக்கு 3 பார்க்குறோன்னா மறுபடியும் count.putல நம்பர் என்ன எடுத்திருக்கோம், இந்த நம்பர் இப்போ நம்மளுக்கு 3ங்கிற நம்பர். ஸோ 3ங்கிற நம்பர் எடுத்திங்கன்னா 3, count.getter default எல்லாம் விட்டுரு, default ஆஃப் நம்பர் என்ன 3. ஸோ 3, 0. ஏன்னா ஏன் இங்கே 3, 0 போகிறோன்னா இங்கே பேர் num, 0. ஓகேவா? லைக் num, 0 போடும்போது லைக் அந்த 3க்கு வந்து 2 ஆகும். ஏன்னா இங்கே 3க்கு வேல்யூ இருக்குது. ஸோ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன வரும்னா 1ன்னு வரும். ஸோ 1 + வந்து 2 ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட் என்ன இருக்குன்னா லைக் 11க்கு வந்து 1 அண்டு 7க்கு வந்து 2, 1க்கு வந்து 1, 13க்கு வந்து 1, 21க்கு வந்து 1 அண்ட் 7க்கு வந்து ஏற்கனவே இருக்குது. ஸோ 2 ஆயிடுச்சு. 3க்கு வந்து 2 இருக்குது. ஸோ 3 வந்து 2. ஏன்னா ஸ்டார்டிங் இங்கே பாரு 3 வந்து 2 இருக்கா. ஸோ 2 இதுதான் நம்ம ஹேஷ் மேப்பாக இருக்கும். ஓகேவா? 11க்கு 1 இங்கே 1 இங்கே இங்கே இங்கே. ஓகேவா? இப்போது ஸ்டோர் ஆயிடுச்சு. ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹேஷ் மேப்பை தான் நம்ம வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். எதோட பியோட லைக் பியா 11 3 7 1 7ஓட கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ பாரு இது என்ன பண்ணோன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ செகண்ட் ஃபார் லூப் int num in b அது என்ன பண்ணோம், if count.get வச்சு நம்ம 0 = 0, if countல இருந்து get or default of num, 0 = 0வாக இருந்தால் என்ன பண்ணோம், ஃபால்ஸ் சொன்னோன்னா ரிட்டன் ஃபால்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா count.put அதையும் பாரு count.put num அதே நம்பர் தான் இங்கே வரும். ஓகேவா? இது இங்கே இருக்க நம்பர் தான் இது வரைக்கும் உனக்கு இது வரைக்கும் வரும். ஓகேவா? லைக் num, count.get num -1. ஓகேவா? count.get of num -1 இதான் உனக்கு புரியலன்னு சொன்னால் சொல்கிறேன் பாரு இப்போது. ஓகே, ஃபஸ்ட்டு பிஏலேருந்து எடுக்கிறோம். பிங்கிற நம்பர் என்ன ஃபஸ்ட்டு 11. ஓகேவா? ஸோ இன்ட் நம்பரில் 11 வரும். 11 இருக்குமா? ஸோ இஃப் கண்டிஷன் பார்க்குறோம். இஃப் கவுண்ட் கெட் ஆஃப் டிஃபால்ட் நம்பர் 11, 0. அதாவது கவுண்டில் கவுண்ட் டாட் அந்த கெட் ஆஃப் டிஃபால்ட் 11, 0க்கு செக் பண்ணணும். ஓகேவா? எனக்கு 11க்குன்னே 1ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து எனக்கு 1ன்னு இருக்கும். ஸோ 1 = 0 தாமா தப்பு. ஸோ அதுக்கு ரிட்டன் ஃபால்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? எக்ஸிக்யூட் ஆகாதங்கிறப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். இப்போ நம்பர் மாறல, 11 மட்டும் தான் நம்பர். ஓகேவா? இப்போ பாரு count.put இப்போ என்ன ஆகுனா count.put ஆஃப் நம்பர் என்ன 11, count.get ஆஃப் நம்பர் என்ன வரும், count.get ஆஃப் 11 வருமா, -1 வச்சுக்கோ. இப்போ இங்கே 11 இருக்குது, அப்படி இருக்குது. count.get ஆஃப் 11 என்ன, இங்கே 11 இருக்குன்னா 1 இருக்கான். ஸோ அந்த 1 வரும். இங்கே ஒரு -1 இருக்குல்ல, ஸோ 1 - 1. இப்போ எப்படி ஆகணும் 11, 0 வரும். ஸோ இப்போ இந்த இது வந்து ஹேஷ் மேப்பில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அப்போது
கவுண்டோட புது வேல்யூ என்னென்னா ஃபஸ்ட்டு 11 is 0ன்னு அப்டேட் ஆகிக்கும். அடுத்து 7 வரும். அதே மாதிரி 7 வந்து ஃபஸ்ட்டு இங்கே நம்பர் வருமா, நம்பர் கெட் இங்கே பாரு இதே சொல்கிறேன். இப்போ 7 வரும். 7, 0 = 0. நம்மள ஏற்கனவே 7 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இங்கே 1 ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்க்கும்போது 1ங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ எனக்கு 1 = 0வா இல்லை. ஸோ எனக்கு அந்த ரிட்டன் ஃபால்ஸுங்க ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் லைக் அந்த நடக்காது. ஓகேவா. ஸோ அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல கவுண்ட் டாட் புட், அது இதாகும். ஸோ கவுண்ட் டாட் புட் ஆஃப் நம்ம ஃபஸ்ட் லேர்ன் முடிச்சோம். அப்போ 7 எடுத்துருக்கோம். 7, கவுண்ட் டாட் கெட் ஆஃப் 11. ஓகேவா. -1. இப்போ என்னாகும் புட்டு இருக்கும். அதாவது 7, இந்த கெட்டோட இது ஃபுல் வேல்யூ என்ன வரும் 11ஓடது 7ஓடது 7 இங்கே 7 தான் இருக்கும். 7ஓடது வந்து இங்கே 2 டைம்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த 2ங்கிறது தான் இங்கே வரும். ஓகேவா. கெட் வேல்யூ யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்க வேல்யூஸ் வரும். வேல்யூ வந்து இருக்குல்ல லைக் இந்த வேல்யூஸ் அதெல்லாம் எனக்கு வரும். வரும்போது 7 of 2 இருக்கும். இங்கே என்ன -1. ஸோ 2 - 1 1 ஆயிரும். ஸோ 7, 1 இருக்கும். ஸோ இப்போ எப்படி அப்டேட் ஆகுனா ஃபஸ்ட்டு 11 is 0. அடுத்து 7க்கு வந்து 1 வந்து குறைஞ்சிரும். அந்த 2ங்கிறது வந்து இங்கே 1 குறைஞ்சிரும். ஓகேவா. அடுத்து அதே மாதிரி தான் 1 செக் பண்ணோம். 1 செக் பண்ணிட்டு இருக்குதா, இருக்குது. ஸோ 1 ≠ x ≠ 0. அந்த இது ஃபுல்லாக இந்த ஃபால்ஸ் இன்னும் செட் ஆகாது. ஸோ அடுத்து வந்து திருப்பி இதில் வரும். திருப்பி இதில் வந்து எனக்கு என்ன அடுத்து 1. ஸோ 1 அந்த கவுண்ட் டாட் கெட் ஆஃபில் 1 இருக்குது. ஸோ 1 - 1 0. ஸோ இப்போ 1, 0 இருக்கும். அது புதுசாகவே அப்டேட் ஆகும். ஸோ 1 is 0. ஓகேவா. அதே மாதிரி அடுத்து 13க்கு வரும். 13 வந்து 1 டைம் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வராது. ஏன்னா 1 = 0 கிடையாது. ஸோ அதே மாதிரி இப்போது வந்துச்சுன்னா 1 இருக்கீங்க. ஸோ இந்த இப்போ இங்கே என்ன இருக்கும் 13, 1 - 1 இருக்குமா. 1 - 1 0 ஆயிரும். ஸோ அப்போ இங்கே 13 0. அடுத்து 1 அதே மாதிரி திருப்பி அதே மாதிரி எக்ஸிக்யூட் 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கும். 3 எப்படி 2 டைம்ஸ் ஏன்னா இங்கே வந்து எகைல் இருக்கும். 3 2 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா. அது வந்து இப்போது அதுதான் 3 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ பாரு 3 இந்த 2 டைம்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு லூவில் பார்க்கும் ஒரு டைம் தானே பார்க்கும். ஒரு டைம் தான் பார்க்கும். ஸோ 1 இருக்குது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ≠ 0x. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன 3 இதா. அப்போது கவுண்ட் டாட் புட் ஆஃப் 3, கவுண்ட் ஆஃப் டாட் கெட் ஆஃப் 3 என்ன வரும் -1. இப்போது 3, கவுண்ட் டாட் கெட் ஆஃப் 3யோட வேல்யூ என்னன்னா 2. ஏன்னா 2ங்கிறது ஸ்டார்டிங்கில் போய் ஸ்டோர் ஆகிட்டான். ஸோ 2 வரும். 2 - 1 அப்போ எப்படி வரும் 3, 1. ஸோ அடுத்து எனக்கு 3 is 1 வரும். இந்த ஒரு லூப் வந்து நான் ஒரு டைம் தான் ரன் ஆகும். ஓகேவா. இந்த ஒரு 2 மட்டும்தான் ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சிடும். எனக்கு எங்கேயுமே ஃபால்ஸ் வரல அப்படின்னா இது வந்து ஒரு சப்செட் ஆஃப் சப்செட். அப்படி எனி கண்டிஷன் எனக்கு எங்கேயாவது 0 லைக் உள்ளேயே 0 இருந்து இங்கே 0 வந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆகி முடிஞ்சிடும். அது வந்து நாட் அ சப்செட். ஓகேவா.